வயநாடு அருகே மேப்பாடி அரசு மருத்துவமனையில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் மக்களை நேரில் சந்தித்து எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆறுதல் தெரிவித்து வருகிறார். அவருடன் பிரியங்கா காந்தியும் தற்போது உடனிருக்கிறார். வயநாடு அருகே மேப்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை ராகுல் காந்தி சந்தித்து தற்போது ஆறுதல் சொல்லி வரும் அந்த நேரலை காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். மேப்பாடி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை பிரியங்கா காந்தியும் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கிறார். வயநாடு அருகே மேப்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை ராகுல் காந்தி சந்தித்து ஆறுதல் கூறினார். அவர் ஏற்கனவே சூரல்மலை பகுதிக்கு சென்று அங்கு பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டு அங்கு இருக்கிற நிலைமை குறித்து மீட்பு படையினரிடம் கேட்டு தெரிந்து கொண்டார். இந்நிலையில் தற்போது மேப்பாடி பகுதியில் இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு சென்று அங்கு சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து ஆறுதல் கூறி வருகிறார் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி. அவருடன் பிரியங்கா காந்தியும் உடன் இருக்கிறார். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ராகுல் காந்தி ஆறுதல் தெரிவித்து வருகிறார். மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் சந்தோஷ் இணைகிறார். சந்தோஷ், ஏற்கனவே சூரல்மலைக்கு போய் ராகுல் காந்தி அவர்கள் பார்வையிட்டார். இப்போது மேப்பாடி அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்றவர்களை சந்திக்கிறார். இப்போ மக்கள் தரப்புல அவர்கிட்ட என்ன சொல்லப்படுது? அங்க இருக்கிற கள விவரம் என்ன? நிச்சயமாக அவரிடத்துல மக்கள் வைத்த கோரிக்கை என்ன, அதாவது பாதிக்கப்பட்ட மக்கள் வைத்த கோரிக்கை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க இந்த முகாமை முடித்து விட்டு திரும்பி சென்ற பிறகான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்கு என்ன உத்தரவாதம், என்ன தேவை என்பதை அறிந்து எங்களுக்கு செய்து கொடுங்கள்ங்கிற ஒரு கோரிக்கையை தான் அவங்க மக்கள், அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் ராகுல் காந்தியிட்ட ஒரு வேண்டுகோளாக வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் தங்களுடைய உடைமைகள், உறவினர்கள் அனைவரையுமே இழந்து ஒரு நிர்கதியான ஒரு நிலையில தான் இந்த மக்கள் இந்த முகாமில் கொண்டு காப்பாற்றி கொண்டு வைத்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த முகாமிலிருந்து திரும்பி செல்லும் பொழுது எங்களுக்கான ஒரு உத்தரவாதமும், ஒரு வாழ்க்கைக்கான ஒரு உத்தரவாதம் தேவை என்கிற ஒரு கோரிக்கையை தான் திரும்ப திரும்ப அவங்க கிட்ட எல்லாருமே சொல்லி இருக்கிறாங்க. இவர் இன்னைக்கு காலையில மக்களை சந்திக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தெரிந்த உடனே இந்த மேப்பாடு முகாமானது தயார் நிலையில வைக்கப்பட்டிருந்தது. மக்கள் அனைவருமே அவரவர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்த அறைகள்ல இருந்தாங்க. இவர் அந்த சூரல்மலை பகுதியில பாதிக்கப்பட்ட பகுதியை போய் நேரில் பார்த்துட்டு அங்கு நடைபெறக்கூடிய மீட்பு பணிகளை பார்த்து அந்த பணிகளை பார்வையிட்ட பிறகுதான் அவர் இந்த மருத்துவமனைக்கும் அங்கு பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்துட்டு இப்போ இந்த முகாமில் தற்பொழுது ஒவ்வொரு அறையிலையும் சென்று, அதாவது ஒவ்வொரு வகுப்பறையிலையும் மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த மக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர்களுடைய உறவுகளையும் இழந்து தவிக்கக்கூடிய மக்களை அவர் அரவணைத்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை இப்பொழுது ஒவ்வொரு அறையாக சென்று அவர் மக்களை சந்தித்து வருகிறார். அவர்களிடத்துல மக்கள் வைத்த கோரிக்கை என்னன்னா, இந்த முகாம் முடித்து வெளியே சென்ற பிறகு எங்களுக்கான ஒரு வாழ்க்கை தொடங்குவதற்கான தேவைகளை செய்து கொடுங்கள் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை தான் மக்கள் தற்போது வைத்திருக்கிறார்கள். இதற்கு முன்னதாக பாத்தீங்கன்னா கேரள முதலமைச்சரும் இந்த வயநாடு பகுதிக்கு வந்திருக்கிறாரு. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இந்த பாதிப்புகள் எந்தவாறு ஏற்பட்டிருக்கிறது, இதற்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கலாங்கிறது குறித்து அனைத்து கட்சி ஒரு ஆலோசனை கூட்டத்துல நடத்தி அவர் அந்த மற்ற கட்சி நிர்வாகிகளிடத்துல கருத்துக்களை கேட்டிருக்கிறார். அவரும் அந்த சூரல்மலை பகுதிக்கு சென்று அந்த நேரடியாக அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளை அவரும் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறாரு. அவரும் இப்ப இந்த மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறுவதற்காக வர இருக்கிறாருங்கிற ஒரு தகவல் தான் தற்பொழுது வெளியாகி. நன்றி சந்தோஷ், விவரங்களை வழங்கியமைக்கு. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.